ஹல்க் எப்படி அந்த டிஓடிசி ஃபெசிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து டூம்ஸ்டேல வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு. மேபி டூம்ஸ்டே ஆர் சீக்ரெட் வார்ஸ். ஸோ மேபி ஹல்கை வந்து யுகா வேலையில் இருக்க அந்த ஒரு டிஓடிசி ஃபெசிலிட்டியை விட ராஃப்டில் வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒண்டர்மேனில் அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ மேபி அந்த ஒரு இடத்துல ஹல்க் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிடலாம். பட் ஆனால் ராஃப்டில் அப்படி கிடையாது. ஸோ மேபி ராஃப்ட் தான் வந்து அந்த ஒரு பிரிசனாக இருக்கணும். அதாவது நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ராஸை வச்சிருக்க அந்த ஒரு இடத்துல ராஃப்ட் வந்து யுகாவில் இருக்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி விட ரொம்பவே வந்து செக்யூர்டான ஒரு ஃபெசிலிட்டி, கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ நிறைய தியரிஸ் வந்து இப்போ நாங்கள் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸை பற்றி. ஸோ அதில் ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு தியரி அதாவது H616 இருக்க ஒரு சில விஷயங்களை வந்து டூம் வந்து அவரோட பேட்டில் வேல்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல ராஃப்ட்டுங்கிற அந்த ஒரு பிரிசனை வந்து அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாரு. அதாவது அந்த ராஃப்ட் வந்து 616ஓட இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், அந்த ராஃப்ட் வந்து 616ஓட சர்வைவர்ஸ் எல்லாருமே சர்வை பண்ணுற ஒரு லைஃப் சேவிங் போட்டாக யூஸ் ஆச்சுன்னா ஸோ அந்த ஒரு இடத்துல நிறைய என்ஹென்ஸ்டு ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து இருக்க போகிறாங்க. லைக் ஹல்க், ரெட் ஹல்க், இன்னும் நிறைய பேர் வந்து மேபி மூவிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ராஃப்டை வந்து டூம் வந்து சீக்ரெட் வார்ஸில் லாட்வேரியா இல்லைனா பேட்டில் வேர்ல்ட், ஸோ அந்த ஒரு இடத்துக்கு டூம் வந்து அந்த ஒரு ராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் நீங்கள் மேபி நிறைய கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கலாம் டூம்ஸ்டேவோடது. ஸோ அதில் இந்த ஹல்கோட இந்த ஒரு வில்லேஜ் கான்செப்ட் ஆர்ட், ஸோ இந்த மாதிரியோட சிமிலரான சீன்ஸ் வந்து சீக்ரெட் வார்ஸில் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் வந்து தார் ராக்னராக்ல பார்த்துருப்பீங்க. ஹல்க் வந்து பயங்கரமான ஒரு என்வரான்மெண்ட்ல அவரோட ட்ரூ நேச்சுரல் ஃபார்ம்ல வந்து இருந்திருப்பாரு. ஹல்கோட ஃபார்ம்ல அவெஞ்சர்ஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயங்கர ட்ரூ நேச்சுரல் ஃபார்ம்ல வந்து இருந்திருப்பாரு ஹல்கோட ஃபார்ம்ல, ப்ரூஸோட ஃபார்மை விட. ஸோ இந்த இடத்துல ஹல்க் கிட்ட அந்த ஒரு யூனிவர்சல் இன்குபேட்டருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிலேருந்து அவர் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா அவர் எப்படி சீக்ரெட் வார்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போறாருங்கிறது வந்து மேபி இந்த ஒரு தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு இடத்துல அவர்கிட்ட அந்த யூனிவர்சல் சிப் எதுவுமே இல்லாதனால அவரோட நேச்சுரல் ஃபார்ம்ல தான் வந்து அவர் அதிகமாக இருக்க போறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல இருந்த மாதிரியே சிமிலராக இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கையும் கமெண்டையும் தட்டி விடுங்க. பார்க்கலாம் எத்தனை ஹல்க் ஃபேன்ஸ் இன்னமும் இருக்கீங்க அப்படின்னு.